நேசிக்கும் எனது தேவரான சொந்த மந்தர் அனைவருக்கும் உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த முக்குளத்தூர் இந்த தேவமார் ஒரே இடத்துல இவ்வளவு பேர் நம்ம கூடி இருக்கிறத பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தேவமார்னா ஒண்ணு கூட மாட்டாங்க, எந்த இடத்துலயும் ஒற்றுமையோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பெயர் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மருக்காலங்குளம் கிராமத்துல இத்தனாயிரம் தேவமார ஒரே இடத்துல பார்க்கும் பொழுது உண்மையிலே மனசார நான் சந்தோஷப்படுறேன். மகிழ்ச்சியடைகிறேன். மேடையில் எனக்கு முன்னால் பேசிய எனது பாசமிகு அண்ணன் வீட்டி பாண்டியன் அவர்கள், அப்புறம் நம்ம அண்ணன் ஒரு பெயர் தெரியல முருகன் அவர்கள் அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, இரண்டாம் பசுமொன், அப்புறம் பசுமன் திருமகனா, அதாவது ரெண்டாவதா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள உலக நாடு உள்ள முக்குளத்தூருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான், என்ன இல்லை, இது உலகத்தில் இனிமேல் ஐயா முத்துராமலிங்கத்தர் மாதிரி எவனும் பிறக்கவும் முடியாது, அவருக்கு ஈடா இறை நம்பிக்கை கூட யாரும் இருக்க முடியாது. அதனால அன்பு அண்ணன்களுக்கு தயவு செய்து இன்னொரு மட்டும் வாழ்க்கையில எந்த ஒரு மேடையிலையும் இரண்டாவது பசுமன் சொல்லி யாரையும் பசுமன்னர் சொல்லி நம்ம யாரையும் சொல்ல வேண்டாம். அண்ணன் எதுவும் தப்பா நினைக்கிறாங்க. ஏன்னா பசுமன் ஐயா மாதிரி அவருடைய கால் நகத்துக்கு தூசிக்கு நம்ம பெற மாட்டோம். இனிமேல் அவரே மாதிரி யாரும் இனிமேல் பிறக்கவே முடியாது. காலத்தை கழித்த ஒரு ஞானி. ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்ன பண்றாருன்னா, அந்த பள்ளிக்கூட அருகே, கரெக்டா எல்லாம் பொறுமையா கேளுங்க, ஒரு பள்ளிக்கூட அருகே நின்றுகிட்டு கல் இருக்கும்ல, அங்க இருக்கக்கூடிய கல்லுகள்ல ஏறி பாறைகள்ல ஏறி நின்றுகிட்டு, மூடர்களே முட்டார்களே இந்துக்களே எல்லாரும் வாங்க, நீங்க வழிபடுற கல்லு இங்க பாருங்க, நான் மேலே ஏறி நிக்க பாருங்க, இதுதான் நீங்க வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா கல்லு மேலே ஏறி நின்று சொல்றாரு. எல்லா மாணவர்களும் கடந்து போறாங்க. ஒரு 8 வயசு பாலகன் அந்த பள்ளிக்கு வர்றான். அந்த பாலகன் வரும் பொழுது உடனே அந்த 8 வயசு பையன் கேட்காரு அந்த பாதிரியார் பார்த்து, ஐயா நீங்கள் எங்களுடைய மதத்தை நீங்க இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல இது போன்று உங்களுடைய மதத்தை வளர்ப்பதற்காக நீங்க இதை செய்யாதீங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்க, நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 வயசு பாலகன் கேட்கான். 8 வயசு பாலகன் கேட்காரு அந்த பாதிரியார்ட்ட, உங்களுக்கு அம்மா இருக்கா அப்படி கேட்காப்ல, அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கான்னு சொல்லி கேட்காரு. யாரும் அந்த 8 வயசு பாலகன் பாதிரியார பார்த்து, ஆமா இருக்கு அப்படி. மனைவி இருக்கான்னு சொல்லி கேட்காரு. மனைவி இருக்கா அப்படின்னு, ஆமா இருக்கு. அதுக்கு என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்காரு பாதிரியார். எல்லா மக்களும் நின்றுருக்காங்க, ஸ்டூடெண்ட்லாம் நின்றுருக்காங்க. ஒரு 8 வயசு பையன் ஒரு பாதிரியாரை மறிச்சு கேட்கானே இந்த கேள்வி அப்படின்னு. உங்க தாயும் பெண்ணுதான், உங்க தங்கச்சியும் பெண்ணுதான், உங்க மனைவியும் பெண்ணுதான். உங்க மனைவியை நடத்துற மாதிரி உங்க தாயிட்ட நீங்க நடக்க முடியுமா, தங்கச்சிட்ட நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காரு. என்ன கேள்வி கேட்டாரு பாருங்க, எல்லாம் பெண்ணுதான், அதே மாதிரிதான் கல்லு, எல்லா கல்லு மேல இருந்தீங்கன்னா நீங்க ஏன் நிக்கிற கல்லு வேற, நாங்க நம்பிக்கையா வழிபடுற கல்லு வேற. கல்லுனா எல்லாம், அந்த அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க வழிபடுற கல்லு நாங்க தான், நான் ஏறி நிக்கிற கல்லு தான் நீங்க வழிபடுற கல்லுன்னு சொல்றாரு அந்த பாதிரியார். இந்த கேள்வி அவர் கேட்டவங்க எல்லாரும் பெண் தானே, அனைத்தும் பெண் தானே. ஆனா தாயிடமோ தங்கிடமோ நடக்கக்கூடிய நம்ம மனைவியை நடக்கக்கூடியத ஒரு தாயிட்டையும் தங்கிட்டையும் நடத்த முடியுமா ஐயா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாலகன் காலிலே விழுந்தார். என்னை மன்னிச்சுக்கோ, நான் பேசுறது தப்புதான், அந்த வாக்கு நான் சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த பாலகன் வேற யாரும் இல்ல, பசுமன் முத்துராமலிங்க தேவர். அந்த பாலகன் வேற யாரும் இல்ல, பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஒரு மேடையில ஐயா பேசியிருக்காரு, பாலை பாட்டிலில் அடைத்து விற்பது போல
ஒரு நாள் தண்ணீரையும் பாட்டிலில் அடைத்து விற்பான் அப்படின்னு தேவர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த கூட்டத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கான், என்னையா தேவர் தண்ணியை விற்பாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தேவரை அன்னைக்கு கிண்டல் பண்ணியிருக்கான். இன்னைக்கு நடக்கா விளைநிலங்கள் அனைத்து வீடுகளா மாறுனாரு, பிளாட்டா மாறினார். மனிதன் நகரங்களில் புறா கூடுகளில் வாழ்வான், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ். அவர் சொன்ன எல்லாமே நடந்துட்டு கடைசியா அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சார், ஒரு விஷயத்தை கணிச்சார் ஐயா முத்துராமலிங்க தேவர். எல்லா மக்களுக்கும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, அதிகாரத்தை கொடுத்துட்டோமே, தாம் பிறந்த சமுதாயத்துக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலையே, வருங்காலத்துல இந்த சாதி மக்கள் கஷ்டப்பட போறாங்க. இப்ப நடக்காத அப்பவே கணிச்சிருக்காரு. அதனாலதான் தேவர் மனசார உண்மையில வேதனைப்பட்டு இறந்துட்டாரு. தான் பிறந்த மக்களுக்கு ஏன்னா அனைத்து சாதி மக்களும் சொந்தம் சொந்தம் சொல்லி அனைத்து சமுதாயத்துக்கும் அதிகாரத்தை கொடுத்தாரு. சாதி பாப்பவன் சண்டாளனர், சாதிய சிந்தனை கொண்டவன் நாட்டுக்கு இந்த நாட்டு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, நாடு நாசமா போகும்னு சொன்னார். தாழ்த்தப்பட்டவனை தாக்குனா என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் சொன்னார் தேவர். அப்பேற்பட்ட முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கு சாதி வெறியா அப்படின்னு சொல்லி அந்த சாதியை போடுறான். அந்த சாதிக்காரனே முத்துராமலிங்க தேவர சாதி வெறியன் போடுறான். அதே முத்துராமலிங்க தேவர கொலை வழக்கில் கைது செஞ்சு சாதி கொலை பண்ணாருன்னு சொல்லி அவரை ஜெயிலில் அடைச்சாங்க. அதுல அவர் நொந்துட்டார். ஏன்னா எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரு நம்ம சமுதாயத்துக்கு பாருங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாரு. அந்த கைரேக சட்டம் இருக்கு பத்தியா, கைரேக சட்டம் அதை கூட குற்ற பரம்பரமா என்ன பண்றான், குற்ற பரம்பரைனா கேவலமா. உண்மையிலே குற்ற பரம்பரை பிறந்ததுக்கு பெருமை அடையுத. ஆங்கிலேயனின் பீரங்கி குண்டுகளுக்கு தன் மார்பை இரையாக்கிய கூட்டத்தில் பிறந்திருக்கேன். நீங்க எல்லாருமே இந்த நாட்டுக்காண்டி தியாகம் பண்ணவங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், இன்னைக்கு நீங்க கூலி வேலைக்கு போகலாம், அன்னைக்கு இந்த நாட்டை ஆண்ட வம்சம் நீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எவன் கேட்டாலும் சொல்லுங்க, அந்த நாட்டுக்காண்டி உசுறு விட்ட பரம்பரை, அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை நாங்க அப்படின்னு எல்லாரும் பதிவு பண்ணிக்கோங்க. அந்த மனசுக்குள்ள அந்த கர்வத்தை வச்சுக்கோங்க. நாம தான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களை யாரும் மடக்க முடியாது. நீ என்ன பண்ணுன, இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுன்னு கேட்க முடியாது. இந்த நாட்டுக்காண்டி உயிர் நீத்த பரம்பரை இந்த முக்குளத்தோர் பரம்பரை. புரியுதுங்களா? அதை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. அப்ப முத்துராமலிங்க தேவர் உடல்நல சரியில்லாம இருக்கும் பொழுதே அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா முக்குளத்தோரை, அதாவது தேவமாற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை நிப்பாட்டி தோக்கடிக்காரு. யார் தோக்கடிக்கா? தேவர் அவங்களையும் சரிசமமா ஆக்கணும், அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் உருவாக்குனது யாரு? முத்துராமலிங்க தேவர். அந்த பட்டியலின மக்களை. அப்ப இதெல்லாம் கொடுத்துட்டோமே, இவங்கெல்லாம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம சமூகத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு அவர் மனசால நொந்துதான் இறந்துட்டாரு. சின்ன வயசுலயே அவர் இறக்கின்ற வயசா அவருக்கு இறந்து போயிட்டாரு. நொந்து நூலாய் இறந்துட்டார். இதையெல்லாம் உண்மையிலே நம்ம ஐயா ஒரு எப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்தவர், தெய்வம் அப்படிங்கறத நான் ஏன் எப்படி கணிச்சு சொல்றோம்னா, உண்மையிலே எனக்கு பேச்சே வராது. எனக்கு பேச தெரியாது, பேச்சு வராது, வாய் திக்கும். எங்க அம்மா சாகும்போது கூட, எங்க அம்மா நான் 17 வயசுல இருக்கும்போது எங்க அம்மா செத்து போயிட்டா. எங்க அம்மா இறந்து போகும்போது கூட எங்க அம்மா சொன்னா, என் தங்கச்சியே விட்டுட்டா. எங்க அண்ணன் மாறிட்டு எங்க ஊருக்காரங்கிட்ட சொன்னா, என் பிள்ளை எசகிராஜா பிழைக்க மாட்டானே, அவனுக்கு பேச தெரியாதே. ஏன்னா எங்க அம்மா இறக்க தண்டியும் எங்க அம்மா இருக்க தண்டியும் எனக்கு உலகமே அதாவது ஈஸியா தெரிஞ்சுது. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல வாழ்வது கடினங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்தேன். நம்ம தாய் நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே, நம்ம ஒரு தங்கச்சி இருக்காலே, எப்படி காப்பாற்ற போறோம் அப்படிலாம். அப்பேற்பட்ட எண்ணிய, அதாவது வாய் ரொம்ப திக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த கடைகளுக்கு போக மாட்டேன், எந்த பொருளும் வாங்க மாட்டேன். பள்ளிக்கூடத்துல கூட வாத்தியார் சொல்லுவார், பாராம படிச்சு ஒப்பிட்டான்னு சொல்லும் போது நான் பண்ண மாட்டேன், எழுதி தாராம, எழுதி வேணா காட்டுதான் அடிப்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், நான் பேசும்போது வாய் திக்கும், எல்லாரும் சிரிப்பாங்க சார், அதனால நான் பண்ண மாட்டேன். அப்பேற்பட்ட எண்ணிய. இன்னொன்று என்னன்னா, கடுமையான கோபக்காரன். யாராவது ஒரு சிறு விஷயம் பண்ணாலும் கல்லை கொண்டு எறிஞ்சு உடனே மண்டியை உடைச்சு விடுவேன். அப்படி ஒரு கேரக்டர் உள்ள எண்ணிய நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். படிப்பு மேல படிப்புக்கு எங்க அம்மா இறக்குறதுக்கு அப்புறம் தான் படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா என்னை படிக்க வைக்க ஆள் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு வைங்களேன். அப்ப இப்பேற்பட்டவனை, அதாவது எந்த பேக்ரவுண்டும் இல்லாதவனை, எந்த ஒரு அதாவது என்ன சொல்றோம்ல, இதெல்லாம் நடத்தணும், இந்த சமுதாயத்தை வழி நடத்தணும் வைங்களேன், மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், சக்தி இருக்கணும். இது எதுவுமே கிடையாது. ஆனா எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் என்னைய என் மனசுக்குள்ள இருந்துதான் இதை பேச வைக்காரு அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். நான் பேச 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 எனக்கு அந்த திக்கு வாயிலாம் போயிட்டு இன்னைக்கு பாருங்க, அதாவது
இந்த நாட்டுல எந்த சமுதாயத்தினாலும் வழி நடத்திடலாம். புரியுதா உங்களுக்கு? பட்டியலின மக்களுக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னா, எக்ஸாம்பிள் ஒரு திருமாவளவன் இருக்காரு அப்படின்னா, அந்த சமூகம் வந்து ஒரு காலத்துல வந்து சட்டை போட முடியாம இருந்தாங்க, செருப்பு போட முடியாம இருந்தாங்க, வந்து கோயிலுள்ள போக முடியாம இருந்தாங்க. புரியுதுல? இப்படி இருந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவன் வந்து நீ பேண்ட் போட்டு சட்டை போட்டு நீ கோயிலுக்குள்ள வா, நான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லும் போது அந்த சாதி அந்த தலைவனை வளர்த்து விட்டுட்டு, அந்த தலைவனை கட்டி பிடிச்சி வளர்த்து இன்னைக்கு வந்து மேல ஆலமரமா வச்சிருக்காங்க, அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த முக்குளத்தர் சமுதாயம் இருக்கு பத்தியா, இது எல்லாம் எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பன்னி கூட்டுன்னு வைங்களேன், இன்னைக்கு பன்னிகளை வந்து நம்ம மேய்க்கும் பொழுது அடிச்சுன்னு வைங்களேன், அடிச்சு ஒரே இடத்துக்கு நேரம் போய் கூண்டுல அடைஞ்சிரும். சிங்கத்தை வந்து அடக்க முடியுமா? சிங்கத்தை அடக்க முடியுமா கூட்டத்துல? ஆனா இன்னைக்கு அந்த கூட்டத்தை, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை 24 மாவட்டத்தில் இன்னைக்கு தேவமாரம் ஒருங்கிணைச்சிருக்கோம்னா அந்த சக்தி எப்படி வந்துச்சு? எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தான். என்னோட பேச்சு, என்னுடைய நடைகள், எனக்கு உடல் நிலை எல்லாத்தையும் சரி பண்ணது எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தான். அதனாலதான் வீதி வீதியா 24 மணி நேரமும் சாப்பாடு பசியே எடுக்க முடியுது. அப்படின்னா என்ன காரணம்? யாரு? தேவர் தான். ஊர் ஊரா போய் இந்த மக்களை எப்படியாவது ஒருங்கிணைக்கணும், ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற சக்தியை எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால தேவரை எல்லாரும் தெய்வமா நம்ம வழிபடணும். உண்மையில உங்க எல்லாத்தையும் நான் வந்து மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த சமூகத்தின் மீதும் நம்ம ஊரின் மீதும் உள்ள ஒரு பற்றுனால தான் இந்த அளவுக்கு கோவில் திருவிழாக்கு ஒன்று கூடி எல்லாரும் நிக்கிய. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம எல்லாம் வந்து எப்பாவது வருஷத்துல 2 மட்டம் 3 மட்டமாவது ஒன்று சேரன்னு சொல்லிதான் இந்த கொடை விழா எல்லாம் வச்சிருக்கான். நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், மாமா மச்சன பிரச்சனை இருந்தாலும், வடக்கு தெரு தெற்கு தெரு பிரச்சனை இருந்தாலும், கோவில் திருவிழா வரமும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க பத்தியா. அதனாலதான் திருவிழான்னு சொல்லி உன்னை கண்டுபிடிச்சு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமையா ஆயிடணும். இது வரைக்கும் நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இனி வருங்காலம் நம்ம எல்லாரும் ஒற்றுமை அடையணும். புரியுதுல? இந்த மறுக்காலம் மட்டும் இல்ல, இந்த மறுக்காலத்துல இவ்வளவு பெரிய மக்களை பார்க்கும் பொழுது இந்த மக்களை வச்சு தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா தேவமாரையும் காப்பாத்திடுவேன். புரியுதா? நான் உங்களை வச்சு அப்படிதான் கணக்கு போடுவேன். உங்களை கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நேர தேர்தல் வந்த உடனே நேரம் கொண்டு விக்க முடியேன். என்ன அதை மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பாசமா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, தேவர் ஜெயந்தி அந்த 10 நாட்கள் அலைஞ்சிருக்கேன். இந்த மக்கள் எந்த அளவுக்கு என் மேல பாசமும் பற்றும் வச்சிருக்காங்க. அப்படி என்ன செஞ்சோம்னு எனக்கும் தெரியல. உண்மையா இருக்கிறேன், அது மட்டும்தான் உணர்வா இருக்கிற. இந்த சாதியை விட்டு கூட நினைக்கிறேன். ஆனா இந்த மக்களுடைய இந்த அன்பு, இந்த பாசம், இந்த உணர்வை எப்படி தேர்தல் வரும்பொழுது கொண்டு அடகு வைக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி மனசு வருது இந்த மக்களை கொண்டு விற்கமே, இந்த மக்களை கொண்டு. ஏன்னா இப்போங்க 2 கோடி 3 கோடி ரூபாய் பேரம் பேசுறோம்னா எதுக்கு பேசுறான்? எசகி ராஜா காண்டியே பேசுறான். கருப்பசாமி தேவர் மாவன் எசகி ராஜா காண்டி பேசல. கருப்பசாமி தேவர் மாவன் எசகி ராஜா பின்னாடி இந்த தேவர் சமுதாயம் இருக்குன்னு சொல்லி தான் பேசுறான். அப்ப நான் 2 கோடி வாங்கணும்னா உங்களை கொண்டு அடகு வைக்கணும்ல, உங்களை கொண்டு அடகு வைக்கணும் அர்த்தம். அதனால என்னுடைய ஐயா முத்துராமலிங்க தேவருக்கும் சரி, நான் கும்பிடுற ஏழம்பட முருகனும் சரி, நான் எல்லார்ட்டையும் வேண்டேன். நான் கடவுள்கிட்ட வேண்டதே ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு எந்த இயற்கை குணத்தையே வச்சிருங்க. எந்த காரணத்தை கொண்டு வாழ்க்கையில நானும் பணங்கன்னா வந்து மாறிடக்கூடாது. நான் வந்து சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. நான் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டோம்னா என் மக்களுக்கு நான் ரோட்டில் இறங்கி போராட முடியாது. என் மக்களுக்காக நான் சிறை செல்ல முடியாது. அதனால எனக்கு இந்த இயற்கை குணைய எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்து இதே குணத்தோடு நீ இரியா அப்படின்னு சொல்லிதான் எங்க அம்மா என்னை விட்டுருக்கா. 4 பேருக்கு நல்லது செய்யா அப்படின்னு சொல்லிதான் எங்க அம்மா என்னை ஒவ்வொரு நேரமும் வந்து அதே குணம் எனக்கு இருக்குன்னு சொல்லிதான் நான் சாமியை கும்பிடுதேன். எந்த காரணத்தை கொண்டு அந்த இயற்கை குணத்தை வந்து இந்த சாமி எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லா இடத்திலுமே ஏசியில படுப்பாங்க. இந்த வரைக்கும் ஏசியில படுக்க புரியுதா உங்களுக்கு? வீட்டுல இருந்து என் பிள்ளைகளுக்கு வச்சிருந்தாலும் நான் இது வரைக்கும் ஏசி. ஏன்னா எந்த நேரமும் நான் உங்களுக்காண்டி போராடி சிறைக்கு போகலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த சிறையில ஏசி வைப்பானா? வைக்க வேண்டாம். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுருவோம். ஆகா இப்ப அப்படிதான் ஆயிட்டு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த தேவமானக்காண்டி போராடணும் வச்சோம்னா நாளைக்கு சிறை போக வேண்டியிருக்கும், வழக்கு போட்டுருவாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியிருக்கணும். ஆனா இது எல்லாம் உங்களுக்காண்டி நான் செய்யறேன். ஆனா எனக்கு நீங்க செய்யக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், இளைஞர்கள் நீங்க வந்து எந்த தப்பும் தவறுக்கும் நீங்க போக வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நீங்க அவசரப்பட வேண்டாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விஷயம் நம்ம அக்கா தங்கச்சியை மதிக்கணும், நம்ம தாய் தங்கச்சியை வந்து பார்க்கணும், பெற்ற தாய் தாப்படுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இதை நீங்க பார்த்தா போதும், மத்ததை நான் பார்த்துக்கிடுவேன். உங்களுக்காண்டி போராடுறதுக்கு, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு, சிறைக்கு போறதுக்குள்ள நான் இருக்கிறேன். நீங்க போக கூடாது என்னுடைய ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல பிறந்தவங்க இன்னைக்கு கலெக்டராவோ, நீதிபதியாவோ,
ஒரு அரசு துறை அதிகாரிகளோ இருக்க முடியல. அங்க போய் இருந்தாலும் அவர்களை தேவமான பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்றது. அப்ப இதுல இருந்து நம்ம சமுதாயத்தை நம்ம எப்படி காக்க போறோம், காப்பாற்ற போறோம் அப்படின்னு நினைக்கணும். நம்ம பொட்ட பிள்ளைல வேகமா வளர்ந்துட்டு வருவோம். அப்ப பொட்ட பிள்ளைல காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் திடகத்தமா இருக்கணும். எல்லா ஊர்லயும் வந்து இளைஞர்கள் விளையாடணும். பழைய மணிக்கு தேவமரம் பார்த்தா தெரியணும். அந்த தேவமரம் நடந்து வரும்போது இவன் தேவண்டா அப்படின்னு சொல்லி தெரியணும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு உடல் பலத்தோட இருக்கணும்னு சொல்லி நான் ஊரா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையில பாசமிகு அண்ணன் வீட்டி பாண்டியன் அவர்கள் எல்லாம் திருப்பூர்ல வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த ஊர்ல பிறந்த நிறைய பேர் இன்னைக்கு தொழிலதிபரா இருக்காங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் மிக பெருமையா இருக்கிறது. அதுதான் பெருமை. ஒரு ஊரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊர்ல குற்றவாளிகள் அதிகம் இருக்கா அப்படின்னு இருக்க கூடாது. அது பெருமை கிடையாது. அந்த ஊர்ல வந்துங்க அரசு துறை அதிகாரியா இருக்கணும். அரசியல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அதிகம் இருக்காங்க, அங்க ஒரு நீதிபதி இருக்காங்க, மறுக்காலங்குளத்துல ஒரு IPS அதிகாரி இருக்காரு. அதுதான் ஊருக்கு பேரு. புரியுதுல? மறுக்காலங்குளத்துல அறுவாடு எடுக்கிறவங்க இருக்கிறான், கத்தி எடுக்கிறவங்க இருக்கிறான், கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கெட்ட பேரு, நம்ம பிறந்த சமுதாயத்துக்கே கெட்ட பேரு. புரியுதுல? அதனால இங்க இருந்து நான் எப்போதும் சொல்லக்கூடியதான். இப்ப மறுக்காலங்குளத்துல இருந்து நீதிமன்றத்துக்கு போறவன் நீதிபதியா போகணும், வழக்கறிஞரா போகணும். காவல் நிலையத்துக்கு போறவன் காவலரா போகணும், சப் இன்ஸ்பெக்டரா போகணும், எஸ்ஐயா போகணும், குற்றவாளியா போகக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு நீங்க நம்ம இங்க இருக்க உண்மையிலே இந்த சாதிக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தோம்னா, நம்ம ஐயாவின் மீது பற்றுக்கு நினைச்சோம்னா, நம்ம சமுதாய மக்களை காப்பாற்றணும், சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினைச்சோம்னா, நம்ம ஊரு நல்லா இருக்குன்னு நினைச்சோம்னா, ஊரோட இளைஞர்கள் கையில தான் இருக்கு. அதனாலதான் சொல்வேன், வீதி வீதியா போயிட்டு யாரும் மது அருந்தாங்க, ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து நீங்க அடிக்கிற சரக்கு வந்து ஒரு பாட்டில் 5000 இருக்குமா இல்ல 10,000 இருக்குமா? பணக்காரன் குடிக்கான். உங்களுக்கு அவன் பணம் சேர்த்துட்டான், அவன் பிராட்டி பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டான். அதனால அவன் ஜாலி பண்றான். அவன் 1 லட்சம் ரூபாய் சரக்கு 20,000 சரக்கு குடிக்கும். அதுல அவனுக்கு நோய் வராது. நீங்க குடிக்கிற ஒவ்வொரு சரக்கும் 200 ரூபாய் 250 ரூபாய் விஷம். அந்த விஷத்தை உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ண தெரியுங்களா? அந்த விஷத்தை கொடுத்து நம்மளுடைய வீரத்தை எடுத்துட்டான். ஒரு காலத்துல 10 தேவமரம் சமாளிக்கக்கூடிய ஒரு தேவமாரி இன்னைக்கு ஒருத்தரை சமாளிக்க முடியுமா? ஏன் அந்த வீரம் இல்ல? எதுக்கு சொல்லுங்க? அந்த குடியால நம்மளுடைய வீரத்தை அழிச்சிட்டான். அப்ப நம்ம பெண் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப வருங்காலத்துல நான் உண்மையிலே பொட்ட பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சுதான் இருக்கு. இந்த பெண் பிள்ளைகள் தான் மிகப்பெரிய அதிகாரிகளா நீதிபதியா வருவாங்க. அவங்களை நம்பிதான் நான் இருக்கேன். இந்த சமுதாயத்தை இனிமேல் பெண் பிள்ளைகள் தான் காப்பாற்றணும் வருங்காலத்துல அப்படின்னு சொல்லி. ஜனத்தொகை நம்ம கவனமா வந்து கையாளணும். புரியுதா உங்களுக்கு? எந்த சாதியில அதிகமான மக்கள் தொகை இருக்கோ, எந்த சாதியில அதிகமான ஓட்டு இருக்கோ, அவங்கள தான் இன்னைக்கு அரசாங்கம் மதிக்கி, அவங்கள கண்டுதான் இன்னைக்கு அரசாங்கம் பயப்படுது. அப்போ என்ன பண்ணிருந்தான்? ஒன்னே கண்ணே கண்ணா, அப்புறம் நாம் இருவரு நமக்கு ஒருவர். இது யாருக்கு திரும்ப தேவமா இருக்கு மட்டும். அப்படி கட்டமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஜனத்தொகையை பெருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இளைஞர்கள் ஆண்கள் வந்து நல்லபடியா குடும்பத்தை நம்ம பாதுகாத்தோம்னா ஒவ்வொரு வீட்டிலையும் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கும். ஒரு காலத்துல வந்து 10 பிள்ளைகள் பெற்று நம்மளை வளர்க்கலையா? ஜனத்தொகை அதிகரிக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் 5 பேர் 6 பேர் இருந்தா மட்டும்தான் அவன் காப்பாத்தி கொண்டு போவான். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கு. ஒவ்வொருத்தர் வேலைக்கு போய் காப்பாத்திட்டான். அதனால ஜனத்தொகையும் நம்ம வந்து பெருக்கணும். நாம வந்து அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க கூடாது. இதெல்லாம் நான் உங்க கூட பண்ண மாதிரி எதுக்கு சொல்றோம்னா, இந்த சமுதாயத்தை வந்து அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஒரு சில கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? வரலாறு திருடுதான். நம்ம கண் முன்னாலேயே வரலாறு திருடுதான். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பாண்டியம்னா அது வந்து உலகம் அறிஞ்ச உண்மை. பாண்டியம்னா அது தேவன் அது மரம் தான் பாண்டியங்கிறது உலகத்துக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் தான் பாண்டியம்மா, நான் தான் சேரன், நான் தான் சோழன், இப்ப நான் தான் தேவர். அப்ப நாம எங்க இருந்து வந்தோம்? அப்ப வீண் வம்ப ஒரு குறிப்பிட்ட கும்பல். அந்த சாதியில எல்லாரும் கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு ஓரளவு படிச்சவன் அந்த சாதியில எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எப்ப அடுத்த சாதி பேரை திருடாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய வரலாறுகளை விட்டுருதோம், நம்மளுடைய அடையாளங்களை விட்டுருதோம். அப்ப நாம எல்லாரும் ஒற்றுமையோடு நம்ம இருக்கணும். ஏகப்பட்ட போராளிகளை 24 மாவட்டத்துக்கு நீங்க அமைச்சிருக்கேன். இன்னைக்கு எலமன்னூர்ல சிவகங்கை மாவட்டத்துல நிம்மதியா இருக்க தேவமார்கிட்ட போய் ஒரு கும்பல் வம்புளுக்கு இன்னைக்கு காலையில ஒரு கும்பல் போய் திட்டம் போட்டு வம்புழுத்து அவங்களை கேஸாக்கி உடனே தேவமார் கோவப்பட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்ன அந்த ஊர்ல அவசரப்பட்டாங்க, எதுனாலும் எனக்கு சொல்லுங்க, நான் எஸ்பி பேசுறேன், கலெக்டர் பேசுறேன் கேட்காம நீங்க தப்பு பண்ண ஒரு விஷயத்த பண்ணி விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க.
இன்னைக்கு பாருங்க அந்த மக்களை புறத்தை லத்து சர்ச்சை பண்ணி பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம ஊருக்கு வரும்போது கூட நான் போன்ல பேசிக்கிட்டே வரேன். கலெக்டருக்கு அடிக்க, எஸ்பிக்கு அடிக்க, யாரு டிஐஜிக்கு அடிக்க எடுக்கல. உடனடியா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆபீஸுக்கு போன் பண்ணி அந்த ஊர் நாட்டாம பிரசிடென்ட் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி பிடிச்சி வச்சு ரிமாண்ட் பண்ண போறான்ட்டாங்க. உடனடியா பேசி இப்போ நம்ம ஊருக்கு வரும்போதுதான் மனசு கஷ்டமாவே வந்தேன். அங்க இருந்து நம்ம பொம்பளை பிள்ளைல அடிச்சுட்டானே வச்சுட்டாலும் எல்லா பொம்பளையும் அங்க இருந்து வீடியோ போடுறாங்க, அண்ணன் எங்களை அடிச்சுட்டாங்கண்ணே வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேதனையில வந்தேன். உடனடியா டிஜிபி ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா தென் மாவட்டத்தில் அத்தனை இடத்துலையும் போராட்டம் நடக்கும். அங்க உள்ள தேவமாரி மேல நீங்க அந்த 7 வரையும் விடுதலை பண்ணலன்னா நடக்குது வேறன்னு சொல்லி சொன்னேன். அந்த மானாமதுரையில இருந்து எல்லா ஊர்லயும் இப்போ இந்த நொடி போராட்டம் நடத்த சொன்னேன். அனைத்து மக்களும் போராட்டம் அந்தந்த ஊர் தேவை செலவுல கூடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாரும் கூடுங்க. இப்ப நம்ம ஊருக்குள்ள காலை வைக்கும் போது அவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த நாட்டாம அந்த பிரசிடென்ட் அந்த ஊர் பெரிய ஆளுகளை பார்த்து கூட்டு கொண்டு போலீஸே கூட்டு கொண்டு விட்டுட்டு எனக்கு இப்ப சென்னையில இருந்து போன் வருது. மேல இடத்துல இருந்து அதிகாரி அடிக்காங்க, எஸ்ஐ ராஜா நாங்க விட்டுட்டோம், தயவு செய்து போராட்டத்தெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுங்க எல்லா ஊர்லயும். அப்போ ஒரே ஒருத்தர் பின்னாடி இருந்து போராட்ட ஆர்ப்பாட்ட மக்களை ஜனநாயக ரீதியா போராட்டத்தை கொண்டு போனோம். அப்ப நம்ம எதையும் சாதிக்கலாம்ல? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எதையும் சாதிக்கலாம்ல? அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு எப்படி நீங்க கூடியிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சமூகத்துக்கோ இந்த ஊருக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது ஜனநாயக ரீதியா இப்படி வந்து உட்கார்ந்துக்கிடணும். ஜனநாயக ரீதியா ஒரு பக்கத்து ஊர்ல, அதாவது மறுக்காலங்குளத்துல இவ்வளவு தேவமாரி நீங்க இருக்கீங்கன்னா பக்கத்து ஊரையும் நீங்க தான் காப்பாற்றணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரே தேவமாரி நம்ம எல்லாம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல கூட தமிழ்நாடு கூட நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான். அந்த தேவமாரி இந்த தேவமாரிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த தேவமாரி இந்த தேவமாரி சொல்லி தான் நம்மளை பிரிச்சிருவான். அதனால அந்த பிரிவினை இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு நீங்க இருக்கணும். நீங்க நல்லபடியா வாழணும். உங்களை வந்து இருங்க இந்த பையன் நீங்க பிள்ளைகளை படிக்க வச்சு நீங்க +2 வரைக்கும் வந்து காலேஜ் வந்து வேலைக்கு போக வரைக்கும் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். அதுல மாட்டுக்குது அவங்க வேலை இருக்கும்போது நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். உங்களுடைய வேலை பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, நல்ல தொழில் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் போராடுறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். அது ஆயிரக்கணக்கான கூட்டம் இன்னைக்கு பிஎம்டில வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. என்னுடைய போராளிகள் நிறைய பேர் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு பொறுப்பாளர்களை இந்த சரௌண்டிங்ல வந்து நான் நியமிச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு 7-8 எஸ்பி கிட்ட நம்ம என்னன்னாலும் ஒரு சில விஷயத்தை சொல்லும் போது அவங்க கேட்டுக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அரசாங்கம் இன்னைக்கு வந்து பயப்படுது. எதுக்கு பயப்படுது? எனக்கு இல்ல, என் பின்னாடி நீங்க எல்லாம் இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க என் பின்னாடி நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு தான் நீங்க பயப்படுது. ஒரு விஷயத்த போன் மூலமா நம்ம எப்படி சாதிக்கும்? உங்களை வச்சுதான் மிரட்டுவேன். இப்போ இங்க வந்துட்டு போயிட்டேன்னா அடுத்தால ஏதாவது பிரச்சனை வைங்களேன், சரி மரக்காலங்குளம் பெரிய கோயிலாங்குளம் அது வடக்குப்பட்டி பலவடி சத்திரம் இருக்க தேவமானபுரம் ரோட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டணும் வைங்களேன், உடனே அது நடந்துருது. இப்படிதான் நீங்க வருவீங்க வர முடியாது தெரியாது, ஆனா நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லிதான் கவர்மெண்ட்டை வந்து மிரட்டுதேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நேரம். நான் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. நான் ஒரு எம்எல்ஏவா இருந்தேன் அப்படின்னா உங்களெல்லாம் கல்லு தட்டி கூட கீழே விட மாட்டேன். நீங்க கல்லு தட்டி கீழே விழுந்தாலும் புடிச்சு தள்ளி விட்டான்னு சொல்லி சட்டமன்றத்துல வேட்டி ஏற்றிக்கிட்டு சண்டை போடுவேன். புரியுதா? தேவமாரை பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்லி. அப்படிதான் எனக்கு ஆசை, அப்படிதான் ஆசை. நான் அப்படியே மெட்ராஸுக்கு சென்னைக்கு போய்கிட்டு இருக்கல, இங்க ஒரு தேவமாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா வண்டி அப்படி நடுரோட்ல நிப்பாட்டி எம்எல்ஏ ரோட மறைச்சிக்கிட்டு இருக்காம்பா, ஏதோ தேவமாருக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எல்லா டிவிலையும் பிளாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் உங்களெல்லாம் வந்து காப்பாத்தன ஆசை. மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அமைக்கணும்னு ஆசை. அந்த ஸ்டிக்கரை அந்த தேவமாரு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட முழு ஆசை. இந்த மக்கள் சுதந்திரமா வாழணும், தன்மானத்தோட இருக்கணும், பயப்படக்கூடாது. பயம், ஏன்னா இன்னைக்கு பயமுறுத்துறாங்க எல்லா இடத்துலயும் காவல்துறையினர் டக்கு உங்க மேல கேச போட்டுரும், அதை போட்டுரும், இதை போட்டுரும் சொல்லி பயமுறுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லயும் தடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பாருங்க இந்த கட்டத்துல இருந்துகிட்டே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் போனை எடுக்கேன். நைட்டு 2 மணி வரைக்கும் நான் போனை எடுத்து இந்த தேவமாரி எங்கேயா இருந்து போன் அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிதான். 2 மணிக்கு மேல என் மகா தூங்கணுமே, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கா எனக்கு, அவன் வந்து ஒரு 1 மணி தான் தூங்குவான். அதுக்கப்புறம் போனை அடிச்சு அவன் முழிச்சான்னா விடிய யாரும் தூங்க முடியாது. புரியுதுல? அந்த ஒரு காரணத்துக்கு 2 மணிக்கு மேலதான் சைலண்ட்லயே நான் போடுவேன். அப்படி இருந்து வள்ளிக்கண்டு தவிர எல்லாருடைய நம்பரையும் ஆன்ல வச்சிருப்பேன். யாராவது தேவமாரி கால் பண்ணா டக்குன்னு எடுக்கணும்னா. நேரத்தெல்லாம் 1:30 மணிக்கு ஒருத்த அடிக்கான், அண்ணே குற்றாலத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லி, வாங்கடா இன்னும் போன் வரலையே நினைச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லி உடனடியா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பல ஊர்ல தேவமாரி பிரச்சனை வந்துருது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அந்த குடியை விட்டுறணும் அப்படிங்க. ஏற்கனவே ஒரு வீரமிக்க ஒரு சமுதாயம், ஏற்கனவே இந்த ஜீன் வந்து எப்படின்னா ஒரு போர் புரிஞ்ச ஒரு சமுதாயம்.
புரியுதுல? வெள்ளக்காரனை அடிச்சு விரட்டின ஒரு பரம்பரை. நாம அதுல லைட்டா ஒரு நம்ம கொஞ்சம் அடிச்ச உடனே அதாவது தூக்கி போட்டுருது. புரியுதுல? அத அந்த அடிக்கிற பாருங்க. அத மாதிரி என்ன சொல்றதுமா, அப்படி இருக்க கூடாது. தேவமாறுனா அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்றுவேன். உங்களுக்கு அனைத்து சாதி மக்களையும் காப்பாற்ற பிறந்ததுதான் தேவமாறு. அந்த தேவன்னு பேரு வந்ததே அதுதான். அதனால நாம நம்மளுடைய நம்ம எண்ணத்தை உயர்ந்த எண்ணமா நினைச்சுக்கோங்க. அதுக்காண்டி பிற சாதியை நம்ம வந்து அடிமைப்படுத்த வேண்டாம். இளைஞர்கள் பிற சாதியை போய் நம்ம ஒப்புழுக்க கூடாது. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்கயா. உண்மையிலே சொல்லுத, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காலம் பெய்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் தயவு செய்து நீங்க எல்லாம் உடல் கட்டமைப்போடு விளையாடி நல்லபடியா இருக்கணும். நான் வந்து கேட்டுக்கிட்டேன். நீங்க எல்லாம் படிக்கணும். வர சட்டமன்ற தேர்தலை முறையா பயன்படுத்துங்க. சட்டமன்ற ஏன்னா தேர்தல் தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த வாக்கு தான். பார்த்துக்கோங்க. 1000 2000 வாங்கிட்டு நான் உங்களை நீங்க எல்லாரும் என்ன நினைக்க, எல்லாரும் போராடிக்காங்க. அண்ணே எடப்பாடி பேராங்க, அண்ணே திமுக பேராங்க, நீங்க இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி. சரி, நான் அப்படியே இருக்கேன். என்னைய நீங்க வந்து ஏமாத்திட்டு 1000 2000 ஓட்டு வாங்கிட்டு ஓடிட கூடாது. 1000 2000 சொல்லிட்டு நீங்க வந்து வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடக்கூடாது. அதனால ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொல்றவன். இப்ப ஒண்ணு நம்ம சமுதாயத்துக்கு அதிகாரம் கொடுக்கணும். நம்ம சமுதாயம் இல்லாத இடத்துல நம்ம சொல்ற ஆளுக்கு ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு அவன் எம்எல்ஏவா இருந்தாலும் அவனை அதட்ட முடியும், அவனை மிரட்ட முடியும். புரியுதா? நான் சொல்லி தரேன்னா உனக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி. அதனால இதெல்லாம் மனசுல நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. பெண் பிள்ளைகளை பார்த்து கவனமா பத்திரமா வழங்க. உண்மையிலே எங்க இருந்தாலும் சரி உங்களெல்லாம் நான் கண்டிப்பான முறையில் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி ஒரு கூட்டத்துல பேச வாய்ப்பளித்த என்னுடைய உறவுகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த தம்பி விஜயராஜ் அவன் வந்து எப்படின்னா, நான் பாளையங்கோட்டை ஜெயில போய் இருந்தேன். அந்த பாளையங்கோட்டை ஜெயில இருக்கும் பொழுது நேரம் போகாது. அப்ப என்னடா பண்ண அப்படின்னு, ஏன்னா விஜய் ஒரு பாட்டு படியல அப்படின்னு சொன்ன உடனே அவன் தான் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பாட்டை உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு ஒரு மறக்க முடியாதவனா ஆகிட்டான். அவனும் பாருங்க இந்த பகுதி மக்களுக்காண்டி பாளையங்கோட்டை சிறைக்கு வந்தான் பாருங்க. அதனால இந்த மருத்துவகுளத்துல இருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள தேவமரம் காப்பாற்றுறதுக்கு 4-5 பேர் என் கூட வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால உங்க ஊரும் தமிழ்நாட்டில் உள்ள தேவமரம் காப்பாற்றுறதுக்கும் தினந்தோறும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நினைக்க இதே யூனிட் இதே ஒற்றுமையோடு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா அரசு உத்தியத்துக்கு எல்லாரும் நீங்க போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். அடுத்த திருப்பி நான் வரும் பொழுது இந்த ஊர்ல இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராவோ ஒரு நீதிபதியாவோ கலெக்டராவோ போயிருக்காங்க அப்படின்னு ஒரு அதோடைய அந்த 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 ஒரு இனிமையான செய்தியை நான் கேட்கணும்னு சொல்லி தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை அமர்ந்திருந்து உரையினை கேட்டு என்னை உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. என்னை மிக சிறப்பான முறையில் வரவேற்ற ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி பேசுகிறேன். அதாவது நான் ஊருக்குள்ள வந்த உடனே சிலை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, போட்டோ தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் சொல்றேன் பாருங்க, யாராவது பட்டா லேண்டு பட்டா இடம் ஒரு அரை சென்ட் நீங்க கொடுத்தா போதும். யாராவது கொடுத்தீங்கன்னா அந்த அரை சென்ட்ல அடுத்த தேவர் ஜெயந்திக்கு மறுக்காலங்குளத்துல ஆளுகிற சிலை ஐயா முத்துராமலிங்க சிலை மறுக்காலங்குளத்துல இருக்கும். அதுக்கு நம்ம அடுத்த தேவர் ஜெயந்திக்கு எல்லாரும் பாலாபிஷேகம் பண்ணி எல்லாரும் முளத்தாரி எடுத்து நம்ம போடும். இதை நான் ஐயாவோட வாக்கா நான் இதில் சொல்லிட்டு போறேன். தகவல் நிலையத்துல இந்த மறுக்காலங்குளம் கிராமத்தை வந்து ஏதோ கருப்பு புள்ளி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா? கருப்பு புள்ளி நான் என்ன சொல்றேன்னா, உளவுத்துறைக்கு நான் சொல்லக்கூடியது, காவல்துறைக்கும் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். எங்க ஊர் மக்கள் இன்னைக்கு தொழில் பண்ணி பிசினஸ் பண்ணி இன்னைக்கு படிச்சு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. எத்தனையோ போலீஸா உருவாக்கி இருக்காங்க, எத்தனையோ ராணுவ வீரரா இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால மாவட்ட காவல்துறை வந்து இதை கவனத்தில் எடுத்து அந்த கருப்பு புள்ளிங்கிற அடையாளத்தை நீக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு பட்டியல் இருக்கும். நல்லபடியா சொல்லும் போதே இதை நீங்க வந்து அந்த கருப்பு புள்ளியை எடுத்துருங்க. நான் போராட்டம் சொல்லி அறிவிச்சு தான் அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். மறுக்காலங்குளம் மட்டும் இல்ல, தென்காசி மாவட்டத்தில் உள்ள அத்தனை கிராமமும் மறுக்காலங்குளத்துக்காண்டி வரும். உங்களுக்கு அந்த கருப்பு புள்ளி ஏன்னா வேணும்னே இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை இந்த மாதிரி வந்து காவல்துறையில இப்படி பண்ணுவாங்க. ஒரு ஊரு வந்துட்டு திரிஞ்சுட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னா அப்படி விட்டுறணும். புரியல? அந்த ஊர்ல சரி நல்லபடியா எஜுகேஷன் படி வளர்ந்து வந்துட்டாங்களே, இப்படி இந்த ஊரு குற்றம் செஞ்ச ஊரா இருந்தா இப்படியா இருக்க கூட்டம், இப்படியா அப்படி வந்து நிற்பாங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் புரியுதா உங்களுக்கு? அதனால என் ஊர் மக்களை நீ கருப்புள்ளி வச்சு பார்க்கணும் நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா இது நடக்காது. எங்க ஐயா
கைரேக சட்டத்தை எதிர்த்து அன்னைக்கு வந்து போராடினாரு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை, இந்த நாட்டுக்கு எப்படின்னா விடுதலை வாங்கி கொடுத்த பரம்பரை, கோயிலை கட்டின பரம்பரை, குளத்தை வெட்டின பரம்பரை. நாங்க இல்லைன்னா அந்த நாடே கிடையாது. இந்த நாடு அடிமையா கிடக்கும் போது அடிமை விளந்து மீட்ட பரம்பரை. எங்களை போய் கருமுள்ளி கொண்டு வச்சீங்க அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. தென்காசி மாவட்ட காவல்துறை உடனடியா அதை நீக்கணும். இப்பதான் என்கிட்ட இந்த தகவலே சொல்றாங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் போராடி இருப்பேன் அதை எடுக்கிறதுக்கு. அதனால நான் வந்த உடனே சொன்னேன், ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊர்ல கலெக்டர், ஐபிஎஸ், நீதிபதியா இருந்தா அதுதான் நமக்கு பெருமை அப்படிங்கிறத சொன்னேன். இப்ப நிறைய பேர் உருவாயிருக்கிய, உங்களுக்கு நிறைய பேர் உருவாயிருக்கிய, நிறைய பேர் உருவாவிய. அதனால அந்த கரும்புள்ளிங்கிற பட்டணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட காவல்துறைக்கு நாங்கள் உளவுத்துறையில நீங்க எல்லாரும் இருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போராட்டங்கள்ல மறுக்கால் குளத்தை பத்தி இந்த விஷயத்தை பத்தி இனி ஒவ்வொரு மேடைகள்லையும் தென்காசி மாவட்டத்தில் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதை எடுக்க தண்டி நான் பேசுவேன். யாரும் காவல்துறையை பத்தி எந்த ஒரு கவலையும் இனிமேல் உங்களுக்கு இந்த காவல்துறைங்கிற அவங்கள வச்சு ஒரு மிரட்டல் கிரட்டலுங்க நீங்க பயப்படக்கூடாது. என்ன அதெல்லாம் பழைய காலம். உங்களை மிரட்டல் இப்ப சட்ட ரீதியா இப்ப ஒரு போலீஸ் நம்ம மேல கேஸ் போடுச்சுன்னு நம்ம உடனே அந்த போலீஸ் மேல கேஸ் போடுவோம். நான் சங்கரன் கோர்ட்டுக்கு போவேன், அவரு ஹைகோர்ட்டுக்கு போகணும். இதுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? ஒரு போலீஸ் பொய் வழக்கு போடுது அப்படின்னா அவர் மேல உடனே நம்மளும் வழக்கு பதிவு பண்ணிடணும். இது பொய் வழக்குன்னு சொல்லி பண்ணிடணும். நம்ம எங்க போவோம்? சங்கரன் கோர்ட்டுக்கு போவோம். அவங்க எங்க நம்ம போனோம்? நேரம் மதுரை ஹைகோர்ட்டுக்கு மாசம் மாசம் போயிட்டு வர வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இழுத்து விடுவேன். புரியுதா உங்களுக்கு? பல்வேறு சப் இன்ஸ்பெக்டர்கள் தென்காசி மாவட்டத்தில் நல்ல இன்ஸ்பெக்டர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஒத்துழைக்காங்க நமக்கு, அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. தென்காசி எஸ்பி சாரும் எஸ்பி அரவிந்த் சாரும் நல்ல மனிதராக தான் இருக்காரு. கண்டிப்பான முறையில் ஒரு நாள் ஊர் பெரியவர்கள் நாட்டாமையில கூட்டு போய் நான் போய் சந்திச்சிருந்தேன். நாட்டாமைன்னு சொல்ற பாருங்க, எல்லா ஊர்லயும் நாட்டாமை இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். புரியுதா? நாட்டாமையோட பேச்சை கேட்கணும். எல்லா ஊர்லயும் கட்டமைப்பு வேணும். உங்களுக்கு நீங்க ஒரு பண்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இனிமேல் வருங்காலத்துல ஒவ்வொரு கிராமத்தையும் காப்பாற்றணும்னா நீங்க கோயிலுக்கு வரி பிரிக்கிற மாதிரி நீங்க பணம் பிரிச்சு நீங்க வச்சிருக்கணும். அந்த ஊர்ல இருந்து 4 வழக்கறிஞர் ஒரு +2 வரைக்கும் படிக்க வைப்பா தாய். அந்த பிள்ளைகள ஒரு 4 பேர் 5 பேரை வழக்கறிஞரா நீங்க ஊர் படிக்க வைக்கணும். அந்த பண்டு இருந்துச்சுன்னு அந்த ஊர் கஷ்டப்படாது. நாளைக்கு என்ன பிரச்சனைன்னு சரி பார்த்துக்கிடலாம். அன்னைக்கு அந்த ஊர்ல சிலையை தூக்கிட்டு போயிட்டான். அந்த ஊர்ல அயன் செல்வர்பட்டி கிராமத்துல பெண்கள் எல்லாம் அழுதாங்க. சிலையை எடுத்துட்டு போயிட்டா, ஐயாவை தெய்வமா நினைச்சு சிலையை தூக்கிட்டு போயிட்டா 10-20 போலீஸ்காரங்க இன்னும் தூக்கிட்டு போறாங்க. அப்ப எஸ்பி பேசுறேன், கலெக்டர் பேசுறேன், எதுவுமே நடக்கல. ஒரே நாள்ல அந்த ஆர்டர் காப்பியை வேங்கணும் ஹைகோர்ட்ல அப்படின்னு சொல்லி போய் தாக்கல் பண்றோம். பணம் வேணும்ல, ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு சீனியர் பெஞ்ச் அமைக்கணும். அந்த ஊர்ல 40 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க பண்டு. இந்த மாதிரி வரி பிரிச்சு ஊர் பண்டு. உடனே ஃபீஸை கட்டி ஒரே நாள்ல அந்த சிலையை மீட்டு கொண்டு வச்சோம். புரியுங்களா? அப்போ ஊர் பண்டு இருக்கணும். புரியுதுல? பணம் இருந்தா தான் ஒரு சில விஷயத்தை செய்ய முடியும். இந்த ஊர்ல ஒரு நல்லது கெட்டது எப்பனாலும் வரும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுங்களேன், அந்த வீடு மீண்டு வர 2 மாசம் ஆகும். அப்போ ஊர் பண்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த குடும்பத்தை நீ ஒரு 2 மாசம் நீங்க வெளியே போகட்டாமா, வீட்டுல இருந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லலாம்ல. திடீர்னு ஒரு பிள்ளை பெரிய மனுஷி ஆயிரும். ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுல டபக்குன்னு ஒரு 50 ரூபாய் எடுத்து கொண்டு கொடுத்து இந்தாமா நீ நிகழ்ச்சி நடத்தமான்னு சொல்லலாம்ல. யார்ட்டையுமே நம்ம கெஞ்ச வேண்டாமே, வட்டிக்கு வாங்க வேண்டாமே. புரியுதுல? அதனால சொல்றேன், ஊர் பண்டுன்னு உன்னை போட்டு நாட்டாமைகள் கண்ட்ரோல்ல எல்லாரும் இருங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க வழக்கறிஞர் படிக்க வச்சு ஒரு 5 பேரை உருவாக்கிடணும். எசகிராஜா வரதுக்குள்ள இங்க எஃப்ஐஆர் போட்டுருவான். அந்த வக்கீல் 5 பேர் தான் அந்த ஊருக்குள்ள போலீஸ் வர முடியாது. புரியுதுங்களா? அதனால ஒரு கட்டமைப்போட நீங்க எல்லாரும் இருக்கணும். அந்த கட்டமைப்பு உருவாகும் வரையும் உருவாகனாலும் சரி நான் உங்களோட இருப்பேன். யாரும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் உங்க வீட்டு பிள்ளை தான். உங்களுடைய பாசத்திலையும் உணர்வுலையும் வளர்ந்தவன் தான் நான். புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன். மீண்டும் உளவுத்துறைக்கு சொல்லுதேன், உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் டைம் கொடுக்குறோம். அந்த கருப்புள்ளிங்கிறத நீங்க நீக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்க பழைய மணிக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி எங்களுக்கு காவல் நிலையமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் கையெழுத்து போட்டு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடாம, ஏற்கனவே தேவர்குளம் பிரச்சனையில என் மக்களை கொடுமைப்படுத்த போய், என் மக்களை துன்பப்படுத்த போய், என் மக்களை ரோட்ல நடமாடாம பண்ண போய் தான் அந்த போராட்டம் நடத்த அன்னைக்கு பிரச்சனையாச்சு. அதுல நான் சமரசமே ஆகல. ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜெயிலுக்கு போய் தான் இன்னைக்கு அந்த மக்கள் நிம்மதியா இருக்காங்க, இன்னைக்கு சுதந்திரமா இருக்காங்க, சந்தோஷம். இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, நான் அந்த பகுதிக்கு போறோம்ல, அந்த வண்டியில நிற்கும் போது கடையில இருந்து மக்கள் கடையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து வாழ்த்து தெரிவிக்காங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சிருப்பாங்க. அதனால சொல்றேன், போராட்டம் சொல்லி எசகிராஜா அறிவிச்சிட்டாரு அப்படின்னா நான் யாரு சொல்லியும் கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அதனால தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் இந்த மறுக்காலங்கல ஊர்ல கரும்புலியிலிருந்து எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் விரைவில் போராட்டம் அறிவிப்புங்கிறதையும்
இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன்.